Hello students, welcome to my channel and இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கெட்சப்ல கேயோஸ் காஸ்மோஸ். இது என்ன பண்ணுது, இது எந்த வெர்ஷன்ல வரும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? ஸோ கேயோஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, வீரையோட கம்பெனி. சரியா? இப்போ ஸ்கெட்சப் அப்படிங்கிறது கூகுள் ப்ரொவைட் பண்றது. கூகுள் தெரியும்ல? ஸோ அந்த கூகுள் ஸ்கெட்சப் தான் நம்ம சொல்லுவோம். அந்த கூகுள் ப்ரொவைட் பண்றது தான் ஸ்கெட்சப் அப்படிங்கிறது. சரியா? 3ds மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் மீன்ஸ் நம்ம ஆட்டோகேட்ல ஆட்டோகேட் தெரியுமா? ஆட்டோகேட்ல நம்ம டிராயிங் எல்லாம் பண்ணுவோம், டிசைன்ஸ் பிளானிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அடோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் இருக்கு, இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், அடோப் அனிமேட், போய்கிட்டே இருக்கலாம். சரியா? பேஜ் மேக்கரு, இன்டிசைனு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆட்டோகேட்ல நிறைய இருக்கு, ரிவிட் இருக்கு, இது ஆட்டோடெஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா ரிவிட், ஆட்டோகேடு, 3ds மேக்ஸ், மாயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இதுவும் ஒரு கம்பெனி. கேயோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா வீரை இருக்கு. சரியா? இந்த வீரையில பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது வீரையில பார்த்தீங்கன்னா வீரை 3 தான் படித்தேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. சரியா? 8 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு வயசு எத்தனை வயசு? ஒரு 22ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 22 சாரி 22 இல்லை 20. சரியா? எனக்கு இப்போ கரண்ட்ல 28 போயிட்டு இருக்கு. 20ல நான் லேர்ன் பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த டைம் நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு சொல்றேன்னா ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த டைம்ல அந்த வீரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. சரியா? லோவாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. லைட் இருக்கும், ஐஏஎஸ் கூட அந்த டைம்ல இல்லை. சரியா? ஒவ்வொரு வெர்ஷனா ரிலீஸ் பண்ண புது புது ஃபீச்சர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் பண்ணிருக்கிறாங்க. சரியா? ஆட் பண்ணும்போது இந்த வீர 5ன்னு வந்துச்சு பாத்தீங்களா? இந்த வீர 5ல இருந்தா இந்த கேஎஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. 5க்கு முன்னாடி இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஎஸ் அப்படிங்கிறது அதாவது கேஎஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்னு சொல்லுவோம். சரியா? நான் என்ன பண்றேன், இந்த ஆண்டியை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிக்கிட்டு இந்த பாத்தீங்களா இருக்கு கேஎஸ் காஸ்மோஸ். இந்த கேஎஸ் காஸ்மோஸ் அப்படி கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இந்த பாத்தீங்களா? ப்ரௌஸ் பண்ணுவோம் நம்ம. இது ஒர்க் ஆகணும்னா நமக்கு இன்டர்நெட் கண்டிப்பா வேணும். சரியா? இது ஒர்க் ஆகணும்னா இன்டர்நெட் இது ஒரு ப்ரௌசர். சரியா? கேஎஸ் காஸ்மோஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசர். இதை நீங்க என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ மினிமைஸ் பண்ணேன். ஓகே, இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். சரியா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் தான் இது. சரியா? ஒரு டேப். ஓகேவா? இந்த டேப்ல நாம என்ன பண்றோம்னா நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை ஆட் பண்றோம். தேவைப்படுற விஷயத்த இம்போர்ட் பண்றோம் நாம. சரியா? இப்போ இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்று இன்டர்நெட் கண்டிப்பா வேணும். இன்னொன்று சைன்இன் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா இருக்குது, இதுல சைன்இன் அப்படின்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது. இந்த லோகோ இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சைன்இன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா இந்த டாட்டா கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க நம்ம டவுன்லோட் பண்ற ஃபைல் எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம் நம்ம. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது டிலீட் ஓல்டு வெர்ஷன் இருக்கு. ஸோ நான் இப்பதான் பார்க்குறேன். ரீசன் என்ன அப்படின்னா புதுசா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதுல. சரியா? புதுசா என்ன என்ன ஆகுனா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அப்டேட் பண்ண ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா என் பேர் இருக்கா பிரசாந்த் ராஜா 99 இருக்கும். இது நீங்க சைன் அவுட்டும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சைன்இன் அப்படின்னு சைன்இன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்கள் மெயில் ஐடி இருக்கும். சரியா? அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் அப்டேட் கேட்கும். இந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்கும். ஸோ ரீசென்ட்லி ஆடட்னு இருக்கு. இந்த ரீசென்ட்லி ஆடட் பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்க. ஸோ இந்த மென் அண்ட் புதுசாக இந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ. குழந்தை இல்லை, சாரி, அது டாக் தானா? நாய். தூரம் இருந்து பார்க்கும்போது குழந்தை மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி ஓகே, அவங்க ஹாய் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணது. இதுக்கு கீழே எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் புதுசு புதுசாக அவங்க நம்ம அப்டேட் பண்ணி நீங்கள் இதில் அப்டேட் பண்ணி விட்டீங்கன்னா இதில் அப்டேட் காமிக்கும். இந்த சைடில் காமிக்கும். அப்டேட் பண்ணீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு அசட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரீசென்ட்லி ஆட்னு இருக்கிறதுலாம் புதுசாக வந்தது இது எல்லாமே. புரியுச்சா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? வீரை அப்படிங்கிற ஒரு
பிளக்இன், அதாவது இந்த பார்த்தீங்களா இருக்கு. இது இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில இந்த பார்த்தீங்களா இருக்கு. இந்த வீரே அசெட் எடிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது வீரே 5.2 சரியா? 5.2 பாயிண்ட் சம்திங் அந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ புது வெர்ஷன்ல தான் இத வந்து விட்டுருக்காங்க. நான் படிக்கும்போது எனக்கு ஒரு அசெட் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபர்னிச்சர் வேணும்னு வச்சுக்கோங்க. இத கிளிக் பண்ணிருவேன். ஃபர்னிச்சர கிளிக் பண்ணுவேன். இதில வந்து எனக்கு என்ன தேவை? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ஸ் அப்படின்னு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேர் எடுப்பேன். அப்படியே கிளிக் பண்ணி இங்க கொண்டு வச்சுட்டா போதும். எனக்கு வந்து மாடல் ரெடி. இப்போ இது சரியா? முன்னாடி படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க என்ன தெரியுமா பண்ணோம்? விண்டோல போய் 3டி வேர்ஹவுஸ் போவோம். 3டி வேர்ஹவுஸ்ல போய் வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதனால நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரி, நெறைய மாடல்ஸ் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் மீன்ஸ் சிஸ்டம் ரொம்ப லேக் ஆகும். ஆனா இது லேக் ஆகாது. ரீசன் என்னன்னா, இது வந்து ப்ராக்ஸியா இருக்கு. சரியா? இது வந்து ஃபுல்லா ப்ராக்ஸி. ப்ராக்ஸி மீன்ஸ் மெட்டீரியல் ஒண்ணுமே தெரியாது. சரியா? நீங்க எவ்வளவு மாடல் எடுத்து வச்சாலும் மெட்டீரியல் தெரியாது. மெட்டீரியல் தெரியணும்னா ரெண்டர் எடுத்தா மட்டும் தான் தெரியும். இந்த பாருங்க. இப்ப நான் ஒரு இந்த பாத்தீங்களா? இப்ப இந்த ரெண்டர் எடுக்கும்போது தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து இங்க விசிபிளே ஆகுது. பாத்தீங்களா? ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நெறைய மாடல்ஸ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்க சீன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். லைக் ரியலிஸ்டிக்கா இருக்கும். நெறைய மாடல் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் சேரும்போது லுக் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் லாக் ஆகாது. சரியா? ஸ்கெட்சப் அப்படிங்கிறது வந்து லாக் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிளஸ். ஓகேவா? பட் இது வந்து சம்டைம்ஸ் இப்ப நீங்க வந்து வீர இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங்கு வீர 5.20 இருக்குது. நீங்க இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைக்கும். இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா, இங்க இருக்காது அது. சரியா? அங்க பார்த்தீங்களா, இங்க வீரே மட்டும் தான் இருக்கும். நெறைய பேர் என்ட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க சொன்ன மாரியே நான் வீரே 5.2 வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சார். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கேஓஸா காணல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இங்க இருக்காது. இது வந்து வீரே பிளக்கின். இந்த கேஓஸ தனியா எதுவுமே பண்ண முடியாது. தனியா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அத சம்டைம்ஸ் பை பண்ணி வாங்குற மாரி கூட வரலாம். ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? பட் இது எங்க இன்ஸ்டால் ஆகிரும் தெரியுமா? லோக்கல் டிஸ்க் சி, ப்ரோகிராம் ஃபைல்ஸ் இந்த பார்த்தீங்களா இருக்கு கேஓஸ். இந்த கேஓஸ் குரூப் சரி. கேஓஸ் குரூப்ல இந்த பார்த்தீங்களா இருக்கு. கேஓஸ் காஸ்மோஸ்ன்னு இருக்கு. இந்த காஸ்மோஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா சிபி சர்வீஸ். சரியா? இது சிபி சர்வீஸ்னா காஸ்மோஸ் ப்ரௌசர்ன்னு சொல்லும். காஸ்மோஸ் ப்ரௌசர் சர்வீஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா இருக்குது. இவ்வளோ கேபி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். தப்பில்ல. ஓகேவா? இந்த சிபி சர்வீஸ் உங்களுக்கு இங்க காமிக்கல. இப்ப எனக்கு வந்து நான் இப்ப SketchUp ஓப்பன் பண்றேன். இப்ப நான் அத கிளிக் பண்ணேன்னு வைங்க, உங்களுக்கு இது காமிக்கல. இப்ப சில பேர் என்ன வரும் அப்டின்னா, இதெல்லாம் காமிக்காது. ஆ நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாரி ஏதாச்சும் வரும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இத க்ளோஸ் பண்ணிடுறீங்க. SketchUpயும் க்ளோஸ் எக்ஸிட் பண்ணிடுறீங்க. பண்ணிக்கிட்டு டைரக்ட்டா இங்க வாங்க. வந்து இந்த சிபி சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு மட்டும் குடுங்க. குடுத்தா இந்த மாரி வரும். எஸ் வரும். இந்த எஸ்ஸ குடுத்து விட்டீங்கன்னு வைங்க, ஒண்ணுமே வராது. சரியா? எஸ் குடுத்துட்டாலே அது ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தென் இனி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இத ஓப்பன் பண்ணீங்கன்னா அழகா ஓப்பன் ஆயிரும். சரியா? இவ்வளோதான் விஷயம். வேற இதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல கூட வந்து பாருங்க நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஹோம்ன்னு இருக்கு. 3டி மாடல்ஸ் இருக்கு. பக்கத்துல மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல் நீங்க V-Ray 5 யூஸ் பண்ணீங்கன்னா இருக்காது. V-Ray 5 யூஸ் பண்ணீங்கன்னா இருக்காது. 5க்கு மேல லைக் 5.2, 6 இந்த மாரிப்பட்ட வெர்ஷன்ல மெட்டீரியல ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? V-Ray 5 யூஸ் பண்ணா இது இருக்காது. இப்ப விட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்மா தெர்ல. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கிடையாது. சரி, இப்போ ஒரு வேளை இருக்கலாம் மேபி. கன்ஃபார்மா சொல்ல தெரியல. உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, அப்டேட் பண்ணாதுங்க. சரியா? V-Ray அப்டேட் பண்ணீங்கன்னா, அப்டேட் கேட்டுச்சு அப்டின்னா, அப்டேட் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து லைசென்ஸ் கேட்கும். ட்ரையல் வெர்ஷன்ல போயிரும். சரியா? நாம இப்ப வந்து 3D யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுச்சா? இத ஒரிஜினல் லைசென்ஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் பக்கத்துல போக சான்சஸ் இருக்கு. சரி, நம்ம 3D யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் பண்ணீங்கன்னு வைங்க, டைரக்ட்டா இது ப்ரௌசருக்கு போயிரும் அது. அதோட அஃபிஷியல் கேஎஸ் ப்ரௌசருக்கு போய் தான் அப்டேட் ஆகும். சைன் இன் பண்ண வேண்டிய மாரி வரும். அதனால ஸ்கெட்சப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சைன் இன் பண்ணவே கூடாது. சைன் இன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, நீங்க வந்து வெப்சைட்ல தான் போய் அந்த சைன் இன் பண்றது நார்மல் வெப்சைட்ல தானே போவோம்.
ஸோ அந்த மாதிரி சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைசன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷனில் போயிடும், புரியுங்களா? ஸோ இந்த பிரிக்ஸு, காங்கிரீட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. லெதர் இருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா வுட்டு நிறையவே இருக்குது, இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி வுட்டு நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்ககிட்ட இந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், இல்லைன்னா என்னோட நம்பர் இருக்கு, காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேவா? சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ட்ரைவில் போட்டு தான் வச்சுருக்கேன். ட்ரைவ் லிங்க் அப்படியே கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, வீரே 5.20 நான் சொன்னேன்ல சம்திங் இருக்குன்ட்டு. இது 2017 இருந்து 2022 வரைக்கும் ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கு. கண்டிப்பா நான் யூஸ் பண்ண 2021 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? இந்த பார்த்தீங்களா, ஸ்கெட்சப் ப்ரோ 2021 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 22க்கும் சப்போர்ட் ஆகும் கண்டிப்பா, சரியா? அதாவது வீரே 5.20 அப்புறம் 5.5 வரலாம். 6 தான் வந்திருக்கு. அதாவது வீரே 6ன்னு வந்திருக்கு. அதுல சன்னுல ஆல்ரெடி பேராமீட்டர்ஸ் நிறையவே போட்டிருக்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன். சன் பேராமீட்டர்ஸ் வீரே சன்னு போட்டு ஒரு 10 வீடியோ முன்னாடி இருக்கலாம். அதை போய் பாக்குறீங்கன்னா பாருங்க, வீரே 6ல நான் சொல்லி தந்திருக்கேன். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுலயே இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ நீங்க வந்து இதை என்ன பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுப்பீங்க. பாஸ்வேர்ட் 1 2 3 கேட்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு உள்ளாடியும் போங்க. போனீங்கன்னா இதான் கிராக் வெர்ஷன் சொல்லும். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டே இருந்தா போதும். கொடுத்த உடனே ஓகே அதுல காமிக்கும் வீர இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்னு காமிக்கும். உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், ஆஹா வீர இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இனிமே அமர்க்கலாம் தான் அப்படின்ட்டு நேரா ஸ்கெட்சப்பை போய் வீர அசோசியேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லைசன்ஸ்னு காமிக்கும். லைசன்ஸ்னு காமிச்ச உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா சைன்இன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். உடனே சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காமலே போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, ஸ்கெட்சப் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி, சரியா? க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை இதை ஓப்பன் பண்றீங்க. இல்லை கிராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணல. இந்த கிராக்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரீட்மின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? இந்த ரீட்மியை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் பாருங்க போட்டிருக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் வர போட்டிருக்கு. டு நாட் இன்ஸ்டால் தி லோக்கல் லைசன்ஸ் சர்வர். அவங்களே சொல்லிட்டாங்க லோக்கல் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணாதுன்னு. காப்பி ரீப்ளேஸ் அப்படின்றது, சரியா? காப்பி ரீப்ளேஸ், மூணாவது காப்பி ரீப்ளேஸ். எதை காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க, சிஜி, இது என்ன இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கு, பட் என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல. நான் வேற டிக்ஷனரியில் பார்த்து சொல்றேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்காக இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ண வேண்டாம். இது வந்து டெக்ஸ்ட், இது வந்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் இங்க எங்கேயாச்சும் இருக்குதான்னு பாருங்க. இந்த பார்த்தீங்களா இருக்கு, ரெண்டு ரெண்டு டெக்ஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணீங்கன்னா தப்பு, ஓகேவா? இந்த பாருங்க இருக்கு, இது வந்து அப்ளிகேஷன் இருக்கு, இந்த பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன், ஓகேவா? இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா செலக்ட் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றீங்க, ஓகே? இனி ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது பேஸ்ட் பண்ணணும். எங்க போய் பேஸ்ட் பண்ணலாம், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், சரியா? கேஎஸ் குரூப், வீரே, வீரே ஃபார் ஸ்கெட்சப் எக்ஸ்டென்ஷன், வீரே ஆப் எஸ்டிகே, பின்னு இருக்கு. போயிடலாமா? இங்க பாருங்க, லோக்கல் டிஸ்க் சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கேஎஸ் குரூப், வீரே, வீரே ஃபார் ஸ்கெட்சப் எக்ஸ்டென்ஷன், வீரே ஆப் எஸ்டிகே, பின்னு போட்டுருக்கு. பின்னில் போங்க, இந்த பார்த்தீங்களா இருக்கு பின். இந்த பின்னுக்கு உள்ளாடி போய் நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு, அது வந்துருச்சா, வந்துருச்சு. சரி, இப்படி இதான் கிராக் பண்றது, சரியா? வீரை வந்து கிராக் பண்ற மெத்தடுங்கிறது இதுதான். இப்போ நான் என்ன பண்றேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிராக் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இது ஒர்க் ஆகும், அசெட் எடிட்டர் ஒர்க் ஆகும். இப்போ ஏன்னா கிராக் போட்டுவிட்டோம் நம்ம, சரியா? அடுத்த எங்க எதை கிளிக் பண்ணீங்கன்னா கேஎஸ் காஸ்மோஸை கிளிக் பண்ணீங்க. கேஎஸ் காஸ்மோஸை கிளிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது இந்த மாதிரியே ஓப்பன் ஆகும், சரியா? ஓப்பன் ஆகும். ஃபர்னிச்சர் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க டவுன்லோட் ஆகாது. அது ஆகணும்னா சைன்இன் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சைன்இன் ஆப்ஷன் காமிக்கும். சைன்இன் பண்ணிடுங்க, சரியா? சைன்இன்னா புதுசா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி சைன்இன் பண்ணணும், புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்க சைன்இன் பண்ணா உங்களுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகும், சரியா? சப்போஸ் சைன்இன் பண்ணியும் ஒர்க் ஆகல அப்படின்னா டைரக்டா இங்க போயிருங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கேஎஸ் குரூப், கேஎஸ் காஸ்மோஸ், சிபி சர்வீஸ் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா போதும், அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும், சரியா? மேக்ஸிமம் நீங்க வீரை இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா கிராக் போட்டாலே
இது வந்து ஒர்க் ஆகும். ஆனா அதாவது ஓப்பன் ஆகும். சரியா? சைன்இன் பண்ணா நீங்க அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணலன்னா ஜஸ்ட் பார்க்கலாம். சரியா? அண்ட் இத எப்படி டவுன்லோட் பண்றது? எப்படியெல்லாம் யூஸ் பண்றது? அப்படிங்கிறது வந்து நான் தனியா வந்து ஒரு வீடியோல சொல்லி தரேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு தாராளமா கால் பண்ணுங்க. சப்போஸ் ஆன்லைன்ல படிக்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்சப், வீரை, இன்டீரியர், எக்ஸ்டீரியர் ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி தான் விடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆகும் டியூரேஷன். சரியா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.